ராமாவதாரத்துல ராமர் சொல்ற சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத்விரதம் மம. கடற்கரையில வானர சமூகங்கள் எல்லாத்தோடையும் ராமர் எழுந்துள்ள இருக்க. இப்ப இந்த அந்த கடலை தாண்டி லங்காப்பட்டினத்துக்கு போகணும். இத்தனை வானர சமூகத்தோட எப்படி போறது என்னன்றத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கார் அந்த இடத்துல. அப்ப லங்காப்பட்டினத்துல இருந்து விபீஷணன் தான் மாத்திரம் இல்லாத தன்னோட ஒரு 4 சேர்ந்து அவ எல்லாரும் அங்கேருந்து ஓடி வர. அவ ராமனிடத்துல சரணாகதி பண்ற. சர்வலோக சரண்யாயன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். என்னத்துக்காகன்னா மனுஷர்களுக்கு தேவர்களுக்கு மாத்திரம்தான் ராமன் சரண்யனாக இருக்காருன்னு கிடையாது. ராட்சசனாக இருந்துருக்கிற எனக்கும் அந்த ராமன் தான் புகழாக இருக்கார். ஆகையால சர்வலோக சரண்யாயன்னா எல்லாருக்கும் சரண்யனாக எழுந்துள்ள இருக்கிறவர் அந்த ராமன். அவனிடத்துல போய் நான் விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு அங்க அந்தரிக்ஷத்துல இருந்து ஆகாசத்துல இருந்தே விபீஷணன் சொல்ற. சொன்ன உடனே கீழே இருக்கிறவா எல்லாரும் அந்த முதலிகள்னு சொல்லுவா. ஹனுமார், அங்கதன், சுக்ரீவன் போன்ற வானர் சிரேஷ்டர்கள்லாம் அங்க இருந்துருக்கா. அவளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிபேட் நடக்கிறது. இந்த விபீஷணனை அங்கீகரிக்கிறதா வானாமா. விபீஷணன் எதிரி படையிலேருந்து நேர வர. அதோட மாத்திரமில்ல, நமக்கு சாட்சாத் எதிரியாக இருக்கிற ராவணனுடைய நேர் தம்பி. அப்படி இருக்கச்சே அந்த விபீஷணனை நாம எப்படி அங்கீகரிக்க முடியும்? இப்படி எல்லார் வார்த்தையும் கேட்டுட்டு ராமர் சொல்ற வார்த்தை தான் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத்விரதம் மம. நீங்கெல்லாம் என்ன வேணா எதனா சொல்லின்னு இருங்கோ, எனக்கு இன்னும் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு தீர்மானத்தோட இருந்துட்டு இருக்கேன், நான் அதை அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன். நானு என்னுடைய விரதம் என்னன்னா, உனக்கு அடிமையாக ஆகிறேன்னு ஒரு வார்த்தைய சொல்லி என்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க அவ மொத்த பேருக்கும் நீ இனிமே விசாரப்பட வேண்டாம், எந்த பலனை குறிச்சு நீ சரணாகதி பண்ணினையோ அந்த பலனை நான் கண்டிப்பா கொடுத்துட போறேன்னு அபயம் சர்வபூதேபியா. அவன் மனுஷனா இருந்தாலும் பிராணியா இருந்தாலும் பட்சியா இருந்தாலும் ராட்சசனா இருந்தாலும் தேவதைகளாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க அவளுக்கு அபயம் பயம் இல்லாமையே அழிக்கிறேன்னு சொல்றதுதான். இதுதான் என்னுடைய விரதம். விரதம் மாத்திரமில்ல, நான் அதை அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன்.